ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனுங்க. இது நான் ஆல்ரெடி ஒரு பேப்பர் ஸ்கெட்ச் பேஸ் பண்ணி கோல்ட் ஜர்தோசி அவுட்லைன் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் ஒரு 3 பேனல்ஸும் நான் முடிச்சிட்டேன். ஸோ இதோட ஒரு லாஸ்ட் பேனல் மேக்கிங் ப்ராசஸ் மட்டும் இங்கே ரெக்கார்டிங் இருக்குங்க. இது ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி டிசைன் இன்ஸ்பயர்ட் லக்ஷ்மி ஹேர் கிளிப். சேம் 8 cm லாங் சென்டர் கிளிப் வித் ஒரு யூனிக்கான பேர்ல் ஹேங்கிங்ஸோடு வரும். ஃபர்ஸ்ட் இந்த கோல்ட் அண்ட் பேர்ல் செயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ரெட் குந்தன் ஸ்டோன்ஸ் ஃபார் அ வெரி ஆன்டிக் லுக் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு அவுட்லைன் மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நான் அந்த லக்ஷ்மி சாம் ஒரு ஸ்மால் சைஸ் லக்ஷ்மி சாம் க்ளூ அப்ளை பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டெப். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த OHP ஷீட்டை கிளியராக ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த ஜர்தோசி அவுட்லைன் இருக்கனால ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் வரும். இப்போ இதோட பேக் வியூ. இப்போ இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நம்ம ஆட் பண்ண போகிறோம் டு கெட் தட் ஆன்டிக் வெரி யூனிக் ஃபினிஷிங். இதில் நான் லோரியல் பீட்ஸ் ஆட் பண்ணி ஹேங்கிங்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 to 12 பீசஸ் நான் இதில் ஒரு ஐபின்னில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது மாதிரி ரொம்ப இன்ட்ரிகேட் ஒர்க் நம்ம பண்ணுறதுனால இதோட ஃபினிஷிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். இப்போ இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப். இதை நம்ம அப்படியே சென்டர் கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது ஒரு வேர் அண்ட் டேரில் டேமேஜஸ் இருக்கும் அண்ட் மாய்ஸ்சர் படுறதுனால அந்த ஸ்டோன்ஸோட ஷைன் எஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு திக் வேக்ஸ் ஷீட் நம்ம பின்னாடி கவர் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். அதே ஷேப் கட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா ஒரு 24 hours நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம அதே சென்டர் கிளிப்பில் மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் அந்த சென்டர் கிளிப்பில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஸை நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த வேக் ஷீட் அனதர் பர்பஸும் சர்வ் பண்ணுங்க. இந்த லாரியல்ஸும் ட்ராப் ஆகாமல் ரொம்ப சேஃபாக ஹோல்ட் பண்ணிக்கும். இப்போ இது நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 24 hours ட்ரை பண்ணணும். இதோட ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.